விஜயும் காவேரியும் வந்து ஆஃபீஸ்க்கு ரீஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே அன்பரசி இவங்க 2 பேரையும் பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. தாத்தா வந்து இந்த மாதிரி காவேரி விஜய் வந்து மறுபடியும் வந்து கம்பெனி பொறுப்புகள்லாம் எடுத்து வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அறிவிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அன்பரசு செமையாக டென்ஷன் ஆகி அவங்க மாமனார்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன மாமா இதெல்லாம் என்ன இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு. அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட தானே பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணும், அவங்களோட கம்பெனி தானே இது, அவங்க தானே எல்லாமே பார்க்கணும் மாப்பிள்ள, ஏதோ அவங்க வராதுக்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம், நம்ம கடமை இதோட முடிஞ்சிச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அன்பரசு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து அவரோட சேரில் போய்ட்டு உட்காடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து இன்னும் கடுப்பாகிறாரு. அடுத்து வந்து எம்டி போஸ்ட் வந்து நம்ம வந்து காவேரி வந்து உட்கார வைக்கிறார் விஜய். எல்லாருமே விஜய்க்கும் காவேரிக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அன்பரசு செம்ம டென்ஷனாகி அங்கே வந்து போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, காவேரிக்காக வந்து விஜய் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போய் மேனேஜரை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு மேனேஜர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் வந்து கேரிங்காக இருக்காங்க, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களோட சேர்ஸு எல்லாமே மாற்றணும், அவங்க உட்காந்துருக்க சேர்ஸ் கூட செம்மையாக வந்து நல்லா லோவாக இருக்கணும், நல்ல குஷன் டைப்பில் இருக்கணும், அதுக்கப்புறமா எந்தெந்த டைமுக்கு என்னென்ன ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெனு வச்சுருக்கேன், இந்த மெனு வச்சுக்கோங்க, இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ஆள் எடுத்து வந்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய வேலைலாம் அவங்க செய்ய மாட்டாங்க, ஏதோ வராங்க போகிறாங்க, ஓரளவு வேலை தான் செய்வாங்க, ஏன்னா அவங்க கேரிங் இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. முக்கியமான விஷயம், அவங்களுக்கும் எனக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, எங்கள் ஆஃபீஸில் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டு பக்காவாக வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் கேட்டு, சார் உங்கள் ஒய்ஃப் மேலே உங்களுக்கு இவ்வளோ பிரியம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் சார், ஆனால் வந்து இந்த அளவு இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல சார், உண்மையிலே மேடம் கொடுத்து தான் சார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் சொல்கிறாரு. சரி ஓகே இதெல்லாம் பண்ணிடுங்க சார், கண்டிப்பாக பண்ணிடுறோம் சார், எந்த பிரச்சனையும் இல்லை, மேடமை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை சார், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பக்காவாக டைமுக்கு வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரி வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. மேடம் உங்களுக்கு தண்ணி கொடுக்க சொன்னார் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஐயோ தண்ணியா இப்போ எதுக்கு அப்படின்னு கொடுக்க சொன்னார் மேடம் சொல்லி சரி குடிக்கிறாங்க. கொஞ்சம் ஜூஸ் வருது, அதே டைமில் வந்து ஸ்நாக்ஸ் வருது, அவங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வருது, எல்லாமே ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தாலும் எப்படி வேலை செய்கிறது, நான் இங்கே வந்ததே வேலை செய்கிறதுக்கு தான், இது எல்லாம் சாப்பிட்றதுக்கா அப்படின்னா சார் தான் மேடம் கொடுக்க சொன்னாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் பார்க்குறாங்க. என்ன விஜய் இதெல்லாம் அப்படின்னோடனே என்ன ஆச்சு காவேரி, வேறு ஏதாவது வேணுமா, ஏதாவது பிரச்சனையானோன்னே எனக்கு எதுவும் வேணாம், நான் வேலை பார்க்க தானே வந்திருக்கேன், இங்கே வந்து இவ்வளோ கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு. இங்கே பாரு காவேரி, இப்போ நீ ஒரு ஆளாக இருக்க, பாப்பாவுக்கு பசிக்கும்ல, அப்போது தேவைப்படும்ல எல்லாமே, அதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு ஒழுங்காக சாப்பிட்டுட்டே இருக்கணும் புரியுதா, அப்படி இல்லைனா நீ வீட்டிலே இருந்துடு, நீ ஒன்று இங்கே வர வேணாம் அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான் நடக்கக்கூட முடியாது என்னால், பரவாயில்ல நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஐயோ உங்கள் அன்பு தொலைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு, இப்படிலாம் பண்ணியிருந்தா எப்படி, இங்கே பார் காவேரி, நீ வந்து இந்த சார்ட்டை வந்து நான் சொல்லலை, பாட்டி தான் இங்கே எல்லாமே சொல்லி அனுப்பிச்சாங்க, எந்தெந்த டைமுக்கு என்னென்ன கொடுக்கணும் காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பாட்டி சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் காவேரி பாட்டி தான் என்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்க, இதை மாதிரி தான் காவேரிக்கு வந்து கவனிச்சுக்கணும்டா, அவளை அப்படியே விட்டுறக்கூடாது, அவள் சாப்பிடாமல் இருந்தால் குழந்தைக்கு போய் சேராதுரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இன்னும் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா, நான் அதெல்லாம் வந்து உனக்கு கொடுக்கல, சிம்பிளாக தான் உனக்கு டயட் வந்து கொடுத்துருக்கேன், ஆனால் நீ என்ன பண்ணுற, என்கிட்ட வந்து சத்தம் போடுற, சரி வேணா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி காவேரி இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிடவா அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, பாட்டிக்கெலாம் ஃபோன் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் பாட்டி வந்து என்னை கோச்சிப்பாங்க, இப்போ தான் பாட்டி என் கூட ராசியாக இருக்காங்க, மறுபடியும் கோச்சிக்கிட்டாங்கன்னா வேலைக்கு ஆகுமா, சரி இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் அதெல்லாம் சாப்பிட்ணும் அவ்வளோதானே, சரி நீங்கள் கொடுக்குறது எல்லாமே நான் சாப்பிட்றேன் போதுமா, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ணும், சரி மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்பாடா எப்படியும் சமாளிச்சிட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு நிம்மதி அடைகிறார் விஜய்.